வந்து நீங்கள் என்ன பார்க்க போகிறோன்னா இந்த இடத்த வந்து நம்ம சுற்றி பார்க்கணும். நம்மளுக்கு ஏற்கனவே அதிக வாட்டி ஒரு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அதை நான் உங்களுக்கு அப்புறமா சொல்லிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே அந்த பெல்லைக்கன் கிளிக் பண்ணுங்க. நம்ம கூட வந்து ஒரு செலிப்ரிட்டி வந்திருக்காங்க, அதை நான் காமிக்க போகிறேன். இங்கே பாருங்கள் நம்மளோட. ஹலோ கைஸ், இட் இஸ் another collab with mprejin.7. அதாவது நாங்கள் ஆல்ரெடி ஒரு கொலாப் போட்டிருக்கோம். அதில் வந்து 2 ஹெலிகாப்டர் இருக்கும். அதை வந்து நாங்கள் 2 பேரும் ஃப்ளை பண்ணுற மாதிரி அதான் அந்த ஆர்சி ரிமோட் ஹெலிகாப்டர் இருக்கும்ல, அதுதான் அதை ஃப்ளை பண்ணுற மாதிரி ஒரு வீடியோ போட்டு காமெடியாலாம் எடுத்து போட்டிருந்தோம். இப்போது இது வந்து செகண்ட் கொலாபு. இன்னும் நிறைய இந்த மாதிரி கொலாப் வீடியோஸ்லாம் வரும். ஓகே, இப்போ இன்றைக்கி நாங்கள் எதுக்கு வந்திருக்கோன்னா, இங்கே ஏதோ பேய்லாம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க கைஸ். இப்போ நாங்கள் வந்து சொல்கிறது வந்து பழசாக போட்ட மாதிரி உருட்டு வீடியோலாம் கிடையாது. உண்மையாலே இப்போ பிரஜின் தான் சொல்லியிருக்கான் இந்த மாதிரி. அதனால தான் இந்த இடத்த பார்க்கறதுக்காக என்ன சவுண்டெலாம் வந்துருக்குன்னுலாம் சொல்லியிருக்கான். கைஸ், ஸ்ரீசாய் நாங்கள்லாம் போக போகுது. அங்கே வந்து இந்த மாதிரி அலற சத்தம். இங்கே ஏற்கனவே இங்கே நான் காமிச்சுக்கிறேன். இங்கே வந்து 2 பேர் செத்து போயிருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஏரியாண்ட செத்து போயிருக்காங்க. பட் இங்கே எதுவும் ஆபத்து இல்லை. இப்போ என்னென்னா சில அழுகிற சவுண்டெல்லாம் அதிகமாக கேட்டுருக்கு. அங்கே தான் நாங்கள் அந்த சைட் போனாலே கல்லெல்லாம் விழும். ஸ்ரீசாய்ட்ட கேட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கப்புறம் பயந்துட்டோம். இவங்க 2 பேரும் இங்கே நின்றுருந்தாங்க. நான் ஒருத்த மட்டும் அவ்வளோ அங்கே லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு பார்த்து வந்தேன். நிறைய விஷயங்கள் இருக்க போது ரொம்ப பயந்தேன். நைட்லாம் நான் தூங்கவே இல்லை, அந்த மாதிரி பயம் இருந்தது. இனி வாங்க நம்ம சுற்றி பார்க்க போகிறோம். இந்த இடத்த வந்து இப்போ நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். ஃபுல்லாக கவர் பண்ணி ஃபுல்லாக இந்த மாதிரி காட்டிட்டு கைஸ், எனக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் போகிறதுக்கு பயம்தான். விட்டுருங்க, அதில் என்ன இருக்குன்னு விட்டுருங்க. இங்கே வந்து ஒரு வீடு. இங்கே எங்களுக்கு ஒரே ஒரு ஆறுதல் என்னதுன்னா அந்த வீடு மட்டும்தான். ஏன்னா இப்போ இந்த மேலே ஏறிட்டோன்னா இங்கே வீடே வேறு. கைஸ், இங்கேருந்து சரௌண்டிங்ஸில் அந்த இடத்த உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். இப்போ முன்னாடி இங்கே தான் இந்த சைட் ப்ரோ ஒய்யார் ஓவர் ஆக்டிங். இங்கே போகிறதுக்கு ஓவர் ஆக்டிங் நான் டூ வீடியோ நினச்சிடாதீங்க கைஸ். இது ரியல் வீடியோ. பார்த்துட்டு இது கைஸ், யாருமே வந்து கைஸ் நான் உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். ஒரு எலும்பு கூட நான் பார்த்தேன். எந்த எலும்பு? ஸ்ரீசாய் நாங்களாம் நாங்கள் நம்ம அன்றைக்கி வரும்போது கூட பார்த்தோம்னா. எங்கே இருக்காது அது? இப்போ அங்கே இருக்குது. பட் இப்போ நைட் போக முடியாது, கண்டிப்பாக போக சான்ஸ். கைஸ், நம்ம வந்து இன்னொரு இதோட பார்ட் 2 வந்து காலையில் எடுக்கிற மாதிரி போட்டு காட்டுறோம். இப்போதைக்கு சும்மா மேலோட்டமாக எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு காலையில் மற்றதெல்லாம் பார்த்து. கைஸ், ஒரு எலும்பு கூட நான் பார்த்தேன். அதை பார்த்துட்டு அது இந்த இது அது என்ன எலும்பு கூட தெரில, ஆனால் ஒரு மாதிரியாக இருந்தது. அந்த இடத்துல நான் ரத்தம் கூட பார்த்தேன். அது எல்லாத்தையும் நம்ம கன்ஃபார்மாக எக்ஸ்ப்ளோர் பண்ணியாகணும். காலையில் போகலாம். ஆமாம், இப்போ நாங்கள் சும்மா ஒரு இது கைஸ் அங்கே ஏதோ இருக்கு பாருங்களேன். அது வீடு தெரில உங்களுக்கு, கேமராவில் இப்போ தெரியல. ஆனால் அங்கே ஒரு வீடு மாதிரி அங்கே இருக்கு பாரு, லைட்லாம் போடுறது. இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் பேர்லாம் வருவாங்க. இல்லைடா நம்ம பேசும்போது அப்பா கண்ணிலே வந்து ஃப்ளாஷ் பேங்க் அடிக்கிற மாதிரி. இல்லை நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சவுண்டு எனக்கும் ரொம்ப வருது. அது இப்போ கேடுது. அதான் அந்த வீட்டில் வந்து சவுண்டு இல்லை கைஸ், இந்த சைடில் சவுண்டு கேட்டது. அங்கேயும் தான் வீடு இருக்குது கைஸ். அங்கே ஸ்ட்ரெயிட்டாக போனோன்னா ஒரு சந்து கிடைக்கும். இங்கேருந்து கீழே இறங்கி ஒரு 100 மீட்டர்ஸ் இருக்கும். நடந்து போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஏரியை போய் டச் பண்ணிட்டு வந்துடலாம். கைஸ், இந்த இடத்த இங்கே இறங்க அங்கே வந்து ஒரு இது இருக்கும். ஒரு நாள் வந்து நாங்களாம் போக போகுது. கைஸ், மரம் ஆடுற சவுண்ட்லாம் கேட்குது கைஸ். உங்களுக்கு கிளியராக தெரியுதான்னு தெரில. பட் ஆனால் இங்கே பாருங்கள், அந்த உள்ள ஒரு இது இருக்குது பாருங்கள். நார்மலாக வந்து வீடியோ நம்மளுக்கு உள்ள தெரியுதா? உள்ள ஏதோ இருக்கு. அது அப்லோட் பண்ண போதான் தெரியும் கிளாரிட்டி. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. நீ என்ன ப்ரோ நீ இப்படி பண்ணிட்டு இருக்க? வீடியோ எடுக்கிற கேமரா முன்னாடி வரல ப்ரோ. தம்பி இருப்பாங்க. அவன் நான் ஸ்ரீசாய் 3 பேர் போயிருந்தோம். போகும்போது ஃபஸ்ட்டு ஸ்ரீசாய்னு ஒருத்தன் ஊன்ட்டான். செகண்ட் டைம் வந்து அதே இடத்துல ஒரு சின்ன பையன் ஒருத்தன் ஊந்தான்.
தேர்டு அதே இடத்துக்கு முன்னாடி நான் ஊன்னேன். நான் பார்த்து நான் மட்டும் நீங்கள் இருங்கடா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு போகும்போது அசைகிற இந்த நிரல் ஷேடோஸ் அதிகமாக அங்கே தெரியுது. அது நான் காலைல போனால் அந்த வீடியோ அனுப்புகிறோம் பார்த்து நிறைய பேர் பயப்படுறேன். நானே பயத்தில் இருக்கேன்னா இப்போது இல்லை இல்லை, அவன் மோஸ்ட்டாக சொல்கிறது வந்து அந்த மரத்துக்கிட்ட தான் சொல்கிறான். இங்கே வேறு ஓவராக கொசு கடிக்குது guys. கால்லெல்லாம் கொசு கடிக்குது. அங்கே அந்த பிரைட்டான நிலா அங்கே நிறைய அந்த பிளட்டெல்லாம் இருக்கும். நான் பார்த்தோன்னா அதெல்லாம் அது பிளட்டு மாதிரியே இல்லை, மிருகங்க பிளட்டெல்லாம் இருக்கும்ல ஒரு மாதிரி திக்காக இருந்தது. அதை பார்த்தோன்னே அந்த இதெல்லாம் எடுத்து அது என்னன்னு நாங்கள் பார்க்கணும். அப்படி போ, அதெல்லாம் வந்துரு. இல்லை நீ பேசிக்கிட்டே ஓவராக போ. சவுண்டு கேட்டது தானே அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு. கொஞ்ச நாள் முன்னாடி டிஃப்ரெண்ட்டாக அந்த செடி ஆடாமையோ ஒரு மாதிரி சவுண்டு கேட்குது, இந்த மிருகங்க சவுண்ட் மாதிரி தான். ஆனால் இங்கே நிறைய புலி இது குரக்காடாய் ஏதோ சொல்லுவாங்க, குரக்காடாயில் இதெல்லாம் இங்கே நிறையாவே இருக்கும். ஐ மீன் அப்போது இருந்ததா சொன்னாங்க. இப்போது என்ன கதைன்னு தெரில கைஸ். உங்களுக்கு இப்போ தெரிதா? அந்த இடம் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஃபுல் அங்கே பாருங்கள், அங்கே ஒரு பைப் இருக்குது. ஆமாம், முன்னாடிங்கெல்லாம் தண்ணி தனியாக இருக்குது. ஒரு வீடியோ எந்த வீடியோலையும் அந்த குள்ளெல்லாம் வந்து எலும்பு கூடலாம் பார்த்தீங்களா? நாங்கள் அது பக்கத்தில் ஒரு எலும்பு கூடலாம் பார்த்தோம். அதெல்லாம் பார்த்தோன்னா எங்களுக்கு இடம் கொஞ்சம் ஹாண்டடாக தான் இருக்கும் கேஸ். இதுதான் வந்து வழி. நம்ம காலையில் வந்து இந்த வழியாக தான் இறங்கணும். இது யார் பண்ணியிருப்பா? நாங்கள் வரப்போது இங்கே வாங்க, அங்கே வழி இருக்கும். இது என்ன புதுசாக வழி இருக்குது ப்ரோ? நீ கன்ஃபியூஸ் ஆகிட்டு இருப்பா. விட்ரு. இல்லை, இங்கெல்லாம் நாங்கள் வந்தது சரி. அப்படி இருந்தாலும் இங்கேருந்து போனால் அங்கேருந்து அப்படியே நாங்கள் அங்கே போய் அந்த எலும்புகளை பார்த்தோம். எங்களுக்கு இந்த மரம் தான் ஒரு மாதிரி டவுட். நிறைய அந்த பெரிய மரம் இருக்குது பார்த்தீங்களா, இதில் தான் இதுவே இருக்குது. இந்த மரம் பார்க்க போது அந்த லவ் டுடே படம் இருக்கும்ல, அதில் ஒரு மரம் இருக்கும்ல, அதே மாதிரி இருக்குது. அடாச்சி போடா அங்கிட்டு. நம்மளுக்கு பயமாக இருக்குது. சீரியஸாக பேய் வீடியோ எடுக்க வந்திருக்கோம். பைத்தியக்கார மாதிரி லவ் டுடே. இங்கே தான், இந்த வழி தான். ஏதோ சவுண்டு கேட்டுச்சுடா. பிரஜினே ஏதோ சவுண்டு கேட்குது. கன்ஃபார்மாக தெரில, ஆனால் இங்கே நிறைய சவுண்ட்லாம் கேட்குது. அந்த அண்ணன்லாம் போய் சவுண்ட் ஏதோ கேட்டுனே இருக்குடா. அந்த இடத்துல பயமாக இருக்குடா. பிரச்சனை டக்குன்னு வந்துடுறா. இங்கே வந்து போயிடலாம். பிரச்சனை சத்தியமாக எங்கள் அண்ணாவை பார்த்தேன்டா. சத்தியமாக எங்கள் அண்ணாவில் ஏதோ பார்த்தேன். நவுறு அதை பார்த்தேன்டா. டக்குன்னு வாடா. இங்கெல்லாம் வந்து இப்போ பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இங்கெல்லாம் வந்து ஒரு இந்த காலையிலே இந்த எல்லா இடத்தையும் எக்ஸ்ப்ளோர் பண்ண காலைல கண்டிப்பாக அந்த இடத்த ஃபுல்லாக அங்கே நான் அந்த இடத்த ஒரு சாட்டர்டே போல் வீடியோ அப்லோட் பண்ணிவிடுவோங்க. இந்த வீடியோவை நாளைக்கு காலைல அப்லோட் பண்ணிட்டு டே சத்தியமா சொல்றான். அங்க பாருடா, அங்க பாரு. கைஸ் இப்போ நான் சத்தியமா சொல்றேன், ஏதோ ஒரு பொருளை பொத்துன்னு கீழே போட்ட மாதிரி சவுண்ட். சத்தியமா என் மேல சத்தியமா எனக்கு அந்த மாதிரி சவுண்டு கேட்டுச்சு கைஸ். அங்க எப்பவுமே எனக்கு இந்த பேய் ஆடுற சவுண்ட் இதெல்லாம் எனக்கு கேட்காது. எனக்கு அந்த இடத்துல டே அங்க பாடுறாங்க ஏதோ மினுக்குதுடா. கைஸ் நான் உங்களை மதர் ப்ராமிஸ் பண்ணேன், நம்மள நோக்கி தாண்டா வருது. பைத்தியக்காரா வாடா, இங்கேருந்து போயிடலாம். பிரச்சனை சொல்கிறத கேளு. இங்கே இருக்கிறது கொஞ்சம் தப்பாக தோணுது. அங்கே இப்போ ஏதோ அந்த கண்ணு மாதிரி ஏதோ இருக்குடாங்க. கைஸ் ஐம் ஸோ சாரி. இப்போ நான் தெரியாமல் வீடியோ கட் பண்ணிட்டேன். எடிட்டிங் போது இந்த 2 வீடியோவும் இது பண்ணிடுவேன். வீடியோ கைஸ் இப்போ வந்து நான் நிறைய வாட்டி இந்த இடத்த சவுண்ட் பார்த்துருக்கேன். இங்கே வந்து பேய் இருக்காது, மிருகம். உள்ளே இறங்கி பார்க்கலாமா? என்ன சொல்கிறேன்? சரி அப்போ காலையில் இறங்கிடலாம். பட் ஆனால் இங்கே வழி இருக்கு. நான் ஒரு இடம் சொன்னேன்ல கைஸ், அது எந்த இடமோ? பிரச்சனை நான் கூட நீ பொய் சொல்கிறேன்னு நினச்சிட்டு தாண்டா வந்தேன். நீங்கள் எல்லோரும் ஓவர் ஆக்டிங்னு நினைப்பீங்க.
எனக்கு தெரியும் கன்ஃபார்மாக எல்லாருமே ஆக்டிங்னு தான் நினைப்பீங்க. ஆனால் யாருமே நம்ப மாட்டீங்க, அது கன்ஃபார்ம். ஏன்னா இந்த மாதிரி கிளாரிட்டியே இல்லாத வீடியோலலாம் எப்படி நம்புவீங்க? நான் சொல்கிறேன்ல அங்கே ஏதோ இருக்குடா அங்கே எதுவுமே வீடு கூட இருக்காதுடா. காய்ஸ் நான் சத்தியமாக சொல்கிறேன் காய்ஸ், ப்ராமிஸ். பாருங்கள் பிரச்சனை கையை காட்டுறான். பிங்கி ப்ராமிஸ் கூட பண்ண. இப்படி திருப்புடா அந்த கையை காட்டுறான். அந்த கையை காட்டுறா இப்படி திருப்பான். ப்ராமிஸே பண்ணிடுறேன் பாருங்க கைஸ். நான் கூட ப்ராமிஸ் பண்ணுறோம். எங்களுக்கு இப்போ ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறோம். அங்கே பாருங்கள் அங்கே எதுவும் இப்போ கூட வந்து போகுது காய்ஸ். வந்து இந்த ஷேடோலாம் மூவ் ஆகும்ல, வண்டி விடுற சவுண்டு அது விட்றா. வேறு ஏதோ சவுண்டு கேட்டுச்சுரா. ஐயோயோ கொசு வேற கட்டிக்கிட்டு புல்லுள்ள நகர்ந்து போகிற மாதிரி சவுண்டு தான் கேட்குது. அங்கே போகுது. ஆமாண்டா ஏதோ பாப்பா நம்மள தான்டா பார்க்குது. ஐயோயோ அது பேய் இல்லை, எதுவும் மாதிரியா இருக்கு. பேய் அட பைத்தியமே, நாயை பார்த்துட்டு பயந்துட்டு இருக்கோம்டா. இங்கே வந்து இல்லை ஒரு நாய், அதான்டா இறங்கி இருக்குது அங்கே பாரு. அடா நாய்டா இது பைத்தியம். கைஸ் நாயை பார்த்து பயந்துட்டு இருக்கோம். சாரி கைஸ், இப்போ இங்கே அவ்வளோவா லைட் இருக்காது. நாங்கள் வந்து அப்புறமா இன்னும் கொஞ்சம் நாளில் ஒரு டார்ச் லைட் வாங்கிட்டோம். ஆமாம், அந்த டார்ச் லைட் எங்கள் அப்பாட்ட வாங்கி நான் வாங்குறேன். இப்போ நம்ம சும்மா கீழே இறங்குறோம்மா, ஓகேவா? இறங்கலாம், ஆனால் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இருக்கா. இறங்கலாம். ஆனால் இப்போ என்ன பிரச்சனைனா இந்த இடம் வேறு பயங்கர ஹாண்டடாக இருக்கே. ப்ரோ விடு ப்ரோ, அங்கே என்ன வீடு இருக்குது கைஸ். நாங்கள் இதை பார்ட் 3 வரைக்கும் போடுவோம் கன்ஃபார்ம் பார்ட் 3 வரைக்கும் போடுவோம். இப்போதைக்கு இந்த பார்ட் 1 முடிக்கலாம்னு நினைக்கிறேன். பிரஜன் கிட்ட கேளுங்க. பார்ட் 2ல வந்து காலையில வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கலாம். பார்ட் 3ல வந்து நைட்ல ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி போடுவோம். இப்போ ஃபர்ஸ்ட் காலைல பாப்போம். வலியை ஃபர்ஸ்ட் நம்ம காலைல வந்து வலியை வந்து இது பண்ணிட்டு ஒரு டார்ச் லைட் முதல்ல நான் வாங்கிடுவேன். எப்படியாச்சும் கேட்டு ஒரு டார்ச் லைட் வாங்கிட்டு அந்த டார்ச் லைட் வச்சு நைட்டு ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ற மாதிரி பண்ணிடுவேன். ஓகே, நல்ல ஐடியா. பார்ட் 3ல தான் தெரியும் ரியலா இங்க நான் வந்து இந்த இடத்த ஃபர்ஸ்ட் நான் எங்களுக்கு இப்போ என்னதுன்னா அங்கே போயிறேன். கையடா அங்கே ஜிம்மிக்குது பாரு ஏதோ ஒன்று. அப்போத்துலேருந்து அது பூச்சியாக இருக்கும். விடு, நீங்கள் வா மேலே வந்துடு. தேவையில்லாத வேலை. நானே இவன் போய் சொல்கிறேன். நான் இப்போ என்ன எதனால நான் இப்போ இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு கதை சொல்லிடுறேன். கரெக்டாக வந்து நடந்து போயிட்டு நிற்கும் போது அதான் நடந்து புல்லில் ஏதோ நவுற மாதிரி சவுண்டெல்லாம் கேட்குது அந்த பக்கத்துலேருந்து. பொத்து நிப்போ கூட சவுண்ட். ஆமாம், இப்போ தான் கொஞ்ச நேரம் முன்னாடி இங்கே ஒரு என்ன பண்ணுறது தெரியுமா, ஒரு கொசு பேட் எடுத்துருவோம் நைட்டு. ஆமாம் கைஸ், நிறைய கொசு கடிக்குது. ஃபுல் ஃபேண்ட் ஒன்று போட்டு வரணும். காகராஜ் கரைச்சி இந்த இது இருக்கலாம். அது காலில் வேறு கொசு கச்சினே. நான் வேறு பூச்சியை பார்த்து ரொம்ப பயப்படுவேன் கைஸ். நான் உங்கள்கிட்ட இப்போ ஒன்று சொல்லிடுறேன். இதோட பார்ட் 1 முடிச்சுக்கலாம். இப்போ என்னதுன்னா நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து ஃபஸ்ட்டு காலையில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி பார்த்துட்டு தேர்ட் பார்ட்டில் நைட் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். ஃபுல்லாகவே எக்ஸ்ப்ளோர் பண்ணிடலாம். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் இங்கே எப்படி வந்தேன்றது முதல்ல சொல்கிறேன். பிரஜனும் நானும் வந்து யூஸ்வலாக ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டுருப்போம். அப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, பிரஜன் தான் வந்து சொன்னான், டே இன்றைக்கி நைட் சும்மா வீடியோ எடுக்கலாமான்னு சொல்லிட்டு. ஏன்டா அப்படி என்னடா இருக்கு, அது என்ன வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட்டை பற்றி கேட்டேன். ஐயோ வாயிலதோ கண்டென்ட்டை பற்றி கேட்டேன். ஐயோ என்னடா இவ்வளோ கொசு இருக்குது. சரி கீழே போய் பேசிடலாம், அதுக்கப்புறம் மேலே வரலாம். கேஸ் நான் கீழே போயிடுறேன், வெயிட் பண்ணுங்கள். இப்போ வந்து ஸ்ட்ரீட் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். கரெக்டாக என்னாச்சுன்னா பிரஜன் வந்து சொன்னால், நான் அந்த கண்டென்ட்டை பற்றி கேட்டேன். இரு, அந்த நாய் நம்மளை ஒரு பயம் உண்டு. இந்த நாய் தான் வரான். இப்போ நாங்களும் பயந்துட்டோம். அது எதுவும் கண்டென்ட்டை பற்றி கேட்டேன். ஒன்றும் இல்லடா, ஒரு கிளான் தான் இருக்கிறோம்.
அப்படின்ட்டு வந்து இவன் சொன்னான் பேய் வீடியோ இன்னைக்கு எடுத்துடலான்டான்ட்டு. பேக் ஸ்டோரி அதாவது இவன் எதுனாடா அங்கே என்ன பேய் வீடியோன்ற என்ன பேயெல்லாம் ஏதாச்சும் பார்த்துருக்கேன் அப்படின்னா அதுக்குள்ள இவன் ஒரு கதை சொன்னான். எனக்கு சுத்தமாக தெரில, புரியல ஒன்றுமே. ஆனால் அந்த கதையை உங்ககிட்ட சொல்கிறேன். இவனும் ஸ்ரீ சாயி அப்படின்னு ஸ்ரீ சாயா யார் அது? ஸ்ரீ சாயா அந்த யாரோ ஒருத்தன் சின்ன பையன் யாருன்னு தெரியலையா. 3 பேர் போயிருக்காங்க. போயிட்டு பார்க்கும்போது 2 பேர் பயந்து ஓடிட்டு இருக்கானுங்க. இவன் மட்டும் வேணுன்ட்டே நீங்கள் போங்கடா நான் தனியாக உட்காந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன்னா போகும்போது ஏதோ புல்லில் அசைகிற மாதிரிலாம் பார்த்துருக்கான். ஆனால் அவங்க உள்ளே போய் பார்க்கும்போது எதுவுமே இல்லையா. எலும்பு கூடலாம் பார்த்துருக்கானா. காய்ஸ் நான் உங்களுக்கு காலில் போகும்போது கிளியராக அந்த எலும்பு கூட எல்லாமே பார்த்துடலாம் காய்ஸ். ஓகே என்ன வீடியோ முடிஞ்சிச்சு காய்ஸ். இரு என்ன வீடியோடா ஒரு விஷயம் அவுட்ரோ. காய்ஸ் என்ன பிரச்சனைனா நான் ஸ்ரீ சாய் கொஞ்சம் ஆரதி எல்லாம் ஒரு பொண்ணுங்க போனோம். சைக்கிள் மேலே திருப்பினேன் பயன்னு பார்த்தா சைக்கிள் எவனோ கீழே வச்சுருக்கான். என் கீ காணும். பார்த்தா என் கீ அங்கே இருக்குது. எடுத்தேன். நான் சொன்னேன் இங்கே வெயிட் பண்ணுங்கடா நான் போயிட்டு வந்துடுறேன் சொன்னாங்க. டே பயன்டா போவாத பிரச்சனை தான் வரும்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு நான் போயிட்டேன். அங்கே அதுவும் நைட்டு 6 மணி தான். 6 மணி போனேன். அங்கே போகும்போது அதிகமாக சவுண்டு கேட்குது. புல்லுங்கள் இப்படி அசையும். இப்போது எப்படி எப்போவுமே புல்லுங்கெல்லாம் வந்தீங்க வாங்கினேன் நார்மலாக இப்படி அசையும். ஆனால் எப்படி அசையும் நான் பார்க்க போது எப்படி தெரியுமா இப்படி எவனோ தன் கையை இப்படி வச்சு இப்படி 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 பண்ணுற மாதிரி பார்த்தேன். அந்த இடத்துல பார்க்கும்போது காய்ஸ் அங்கே வந்து அந்த இதெல்லாம் இருந்ததுன்னு சொல்லிட்டு நானும் வந்துட்டேன். வந்தோடனே என்னன்னு தெரியுமா அங்கே போகும்போது நிறைய அந்த எலும்பு கூடலாம் கீழே போய் பார்த்து செம்ம பயம். என் தங்கச்சி வரா பாருங்க. இவ கூட அங்கே வரலான்னு சொன்னால் நான் வானான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அதனால தான் வந்து என்ன பண்ணலாம் காலைல நானும் இவனும் வந்து வருவோம். வந்துட்டு அந்த இடத்துல வந்து இந்த ரூட்டில் நாங்கள் ஞாபகம் வச்சுட்டு அடுத்த நாள் நாங்கள் வந்து அந்த இடத்துல போயிட்டு டார்ச் லைட்லாம் வாங்குறேன்னு சொன்னால் அந்த இடத்துல நைட்டில் போய் ரூட்லாம். ஓகே கைஸ் இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாம். எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி அவன் யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம 2 பேர் யார் நம்மளோட ஒரு டீம் கைஸ். நாங்கள் 2 பேருக்கு அஷஸ்லாம்.com சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எனக்கும் எம்பரேஜ் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே பாய். பேங்க் வீடியோ.